ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக OTT PS Value இது உங்க சொத்து. உடனே டவுன். ரொம்ப தாமதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமதம் தயக்கமோ தடுமாற்றமோ தவிர்க்கவோ தள்ளி போடவோ அல்ல, தமிழ்நாட்டில் தடம் பதிக்க. ஓகே, எதிர்த்து நின்று அடிக்கிறது அவங்க ஸ்டைல், ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது காலா ஸ்டைல். இது காலாவோட கூட்டம், காணா போயிடுவாங்க. நீங்கள் இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் எந்த மாதிரியான முடிவெடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க? மக்களுக்கு எது தேவையோ எது நல்லதோ அப்படிங்கிறது தலைவருக்கு மிக தெளிவாகவே தெரியும். 2017 அவர் சொன்ன மாதிரி அதை விட்டு பின்கால வச்சு இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில் அவரும் அப்படி இல்லைன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவானது தான் வரும். ஏன்னா அவரை வாழ வச்ச மக்களுக்காக நான் ஏதாவது செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்குது. கண்டிப்பாக அதை செய்வார். அந்த உறுதியோடு தான் நாங்களும் இருக்கோம். நடுவில் சில இதெல்லாம் நடந்ததுனால பேண்டமிக்லாம் இருந்ததுனால தான் இது கொஞ்சம் டிலே ஆச்சு. we are waiting for the good result. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவர் சொல்கிறதெல்லாம் உறுதியான முடிவு தான் சொல்கிறாரு. அது மீடியாவில் தான் வந்து சொதப்புறாரு, அவர் வந்து பயப்படுறாருன்றாங்க. அவர் கொடுக்குற முடிவு தெளிவான முடிவு தான். நிறைய விஷயத்தில் நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க, அவர் சொல்லும் போது ஜனங்க ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது நாளை அது வந்து அது தெளிவாக வருது, தெளிவான முடிவு. அவர் சொன்னது சமூக விரோதிகள் உட்பட இருப்பாங்க, சமூக உள்ளே புகுந்துட்டாங்கன்னாங்க. அந்த நேரத்தில் தலைவர் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. யார் சமூக விரோதி யாருன்னு கேட்டாங்கன்னா கடைசியாக அதே மக்களுங்க அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, சமூக விரோதி பூந்து தான் நாங்கள் வந்து எங்களுடைய பிரெயின் வாஷ் பண்ணி தான் நாங்கள் தவறாக பேசினோம், நாங்கள் அது நடந்தது. அதே மாதிரி அவர் சொல்கிற ஒரு விஷயமும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் இப்போ வர முடிவு, இப்போ ஒரு அரசியல் தேதி அறிவித்தாலும் சரி அறிவிக்கலாலும் சரி கண்டிப்பாக அரசியலுக்கு வருவது உறுதி. கண்டிப்பாக வந்து தலைவர் வந்து தேதி சொல்லுவார், விரைவில் அறிவிக்கிறேன்னு சொல்லுவார். கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். ஒரு நல்ல முடிவாக வரும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக வெயிட் பண்ணுறோம் இதுக்காக தான். இந்த வாட்டி கண்டிப்பாக நல்ல முடிவு அறிவிப்பாருன்ட்டு நாங்கள் 100% வந்து அதை கண்டிப்பாக இன்றைக்கி இருக்காதுன்றது எங்கள் எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. தலைவர் எந்த மாதிரி முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறது தான் நாங்கள் முடிவு எடுத்தோம். அவருடைய கணிப்பு, எங்களுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று கார்த்திகை தீபம், இன்றைக்கி அண்ணாமலை தீபம், அவருடைய புரட்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 100% கன்ஃபார்மாக நாங்கள் நம்பி இருக்கிறோம். நல்ல விஷயத்தோடு நல்ல மனமகிழ்ச்சியாக போயிட்டு கண்டிப்பாக பாசிட்டிவான நிகழ்ச்சி செய்தி தான் எங்களுக்கு வரும். இன்றைக்கி தலைவருக்கு ரொம்ப பிடித்தமான பாபாவுடைய பிறந்த நாள். அதனால் நாங்கள் ஸ்வீட்டான நியூஸை தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அவங்களோட முகமே சொல்லுது, அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறோம். கண்டிப்பாக நல்ல நியூஸ் சொல்லுவாங்க. தலைவர் தனிச்சு 234 தொகுதியிலும் தனிச்சு நிற்பார். அதனால தான் இடுப்பில் தலைவர் கையை வச்சார். தலைவர் தனித்து நிற்பார். 234 தொகுதியில் தனித்து நின்று தனிச்சின்னத்தில் நின்று ஜெயிச்சு சிஎம் ஆவார், உறுதி. மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். நீயா நானான்ற போட்டி இங்கே கிடையாது. எங்கள் ரஜினி மக்கள் மன்றத்தை பொறுத்தவரை நான் தான் சொல்லுவேன், ஒத்துமையாக எங்களால் என்ன முடியுமோ we are doing our best, அவ்வளோதான். கண்டிப்பாக உறுதியாக இருக்கிறோம். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. எல்லாரும் அதுக்காக தான் அவர் மாதிரியே நாங்களும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோம். இதுதான் என் கட்சி கொடி, இதுதான் என் சின்னம். அவர் வீட்டில் வந்து அறிவித்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக்கிட்ட நல்ல ரீச் ஆகிடுது. அதனால் நாங்கள் எதிர்பார்க்க நல்ல முடிவு. இன்றைக்கி தலைவர் அறிவித்தாலும் சரி அறிவிக்கலாம் சரி, ஆனால் கண்டிப்பாக அரசியலுக்கு உறுதி. அது காலதாமதம் ஜனவரிக்குள்ளே என்னன்ற முடிவு தெரிஞ்சிடும். இப்போ நாங்கள் வந்து தலைவர் மன்றம் ஆரம்பிக்கும் போதோ தலைவர் அரசியலுக்கு வருவார், நாங்கள் ஒரு போஸ்டிங் வாங்கலாம் அப்படின்னா அவர் முகம், அந்த ரஜினின்ற 3 எழுத்து, அவர் நடித்த படம், அவர் பண்ணுற ஸ்டைலு, அதுக்கு தான் நாங்கள் ரசிகராக இருந்தோம். அது எப்படி இப்போ கூட நாங்கள் மனது கஷ்டப்பட்டு 2 பேரும் பேசிப்போம், நான்ப்பா தலைவர் பண்ணிவிட்டான். வீட்டில் போயிட்டு தலைவர் அந்த படம் ஒரு படம் போடும்போது எண்ணம் எல்லாமே அங்கே தான் போகும். அது தலைவர் முகம் தான் போகும். அவர் இது இப்போ தான் அவரை பற்றி பேசுகிறோம், அது நினைக்கவே மாட்டோம். தலைவர் எடுக்கிற நல்ல முடிவாக இருக்கும். கண்டிப்பாக எந்த விஷயமும் அவர் எதனா சொல்ல அந்த நேரத்தில் வந்து சில ஜனங்க வந்து வேறு மாதிரி பேசலாம், வேறு மாதிரி திருச்சி வர அவர், அதாவது இப்போ நம்ம சொல்கிற விஷயம் திருச்சி தான் வெளியே போகுது. உண்மையாக வந்து யாருமே வெளியே இது பண்ணல. அது இப்போ அவர் சொன்னார் ஈவினிங் கூட அதை மாற்றி சில பேர் பத்திரிக்கை வெளியே வரலாம். நம்ம நாளைக்கும் அவரை பற்றி மீமிக்ஸ் போட்டு 2 பேர் கிண்டல் பண்ணலாம். அவர் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக நல்லா நடக்கும். கண்டிப்பாக நான் எதிர்ப்போம், நல்ல முடிவாக தான் இருக்கும். கண்டிப்பாக அரசியலுக்கு வர்றது உறுதி. தலைவர் இல்லாமல் இந்த அரசு இதுவே கிடையாது. 2021 வந்து தேர்தலில் தலைவர் இல்லாமல் கிடையாது. மார்ச் 12 அவர் அறிவித்தார். அன்றைக்கி வந்து ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம், இப்போ இல்லைன்னா எப்போவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்குள்ளே பார்த்தாக்கா கொரோனா வந்து எல்லாரையும் உலகத்தையே புரட்டி போட்டிருக்கு, நம்மளை மட்டும் கிடையாது. அதனால் வந்து மறுபடியும் இப்போ சந்திச்சிருக்காரு. நல்ல ஒரு முடிவாக தான் அறிவிப்பார்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆல்ரெடி தலைவர் வந்து அரசியல் பிரவேசம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அது கவுண்டிங்கில் தான் இருக்குது.
என்ன ஒன்று அந்த கட்சி பேர் அறிவிக்கிறதும் கொடி அறிவிக்கிறது அதுக்கான நாலு நேரத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதேமாதிரி தலைவருக்கு வந்து 6 மாதம் 5 மாதம் அது தேவையில்ல, குறிப்பிட்ட ஆனால் அவர் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வராது. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அவர் தனிச்சு போட்டிடுவாரா இல்லை கூட்டணி வச்சு போட்டிடுவாரா? பாஜக, அதிமுக இல்லை வந்து கமலஹாசன் மக்கள் நீதி மையம் இவங்களோட கூட்டணியில் போவாரா, தனித்து போட்டிடுவாரா? என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு எல்லாமே தொண்டர்களாக தலைவர் என்ன திங்க் பண்ணுறாங்களோ அதுதான். தலைவர் என்ன யோசித்து என்ன முடிவெடுத்து அவங்க சொல்கிறாங்களோ அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம், என்னவா இருந்தாலும். இதுதான் அவங்களோட நிலைப்பாடுனா. ஒரு எங்கள் ஏற்கனவே தலைவர் சொன்னதான், தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தொண்டன் கேட்கணும் அப்படிங்கிறது. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அது தொண்டனா ஒரு ரசிகையாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக நாங்கள் கேட்போம். தனியாக தான் சிங்கம் தனியாக தான் வரும், சிங்கிளாக தான் வரும். அந்த மாதிரி தான் தலைவர். இல்லை, தலைவர் முடிவே எங்கள் முடிவு, இறுதி முடிவு. இதில் எந்த மாற்று கருத்துமே நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை. அவர் ஒரு டிசிஷன் எடுத்தார்னா அதில் நிறைய மீனிங்ஃபுல் இருக்குது, நிறைய அர்த்தம் இருக்குது. ஜெயிக்கிறதுக்கான வியூகம் தான் அவர் வியூப்பார், அதில் எந்த மாற்று கருத்து. தனித்து தான் போட்டி. அவரே சொன்னார், நம்ம வந்து தனி 230 தனித்து நின்று நம்ம அணியை இருக்கோன்னு சொன்னார். அப்போ கூட அவர் முதலமைச்சர் நான் தான் சொல்லலை, நம்ம அணி இருக்குன்னு தான் சொன்னார். அதனால் அவர் என்ன முடிவோ, முதலமைச்சர் அவர் ஆனாலும் சரி, அவர் யாரோட கையிடனா அவர் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. அதெல்லாம் நல்லது நடக்கும் கண்டிப்பாக. அது தள்ளி போடுறது தான் நல்ல நேரம் அவன் அமையணும். எந்த இதுக்குள்ள ஒரு நாள் ஒரு, ஏன்னா இத்தனை வருஷமாக இருந்துட்டார், ஒரே நேரத்தை கெட்டு போயிறாரு. சினிமா கிடையாது, 3 ஹவரில் பண்ணலாம், அடுத்த படத்துக்கு நம்ம இட் கொடுத்துடலான்றது, அடுத்த படம் நம்ம நடிச்சு இட் கொடுக்கலாம். இது வந்து ஒரே தான், அதான் சொன்ன மாதிரி ஒரே பால் 6 அடிக்கணும், அடித்தா விட்டுரு, இல்லைன்னா இல்லைன்ற மாதிரி கதை. அதனால் கண்டிப்பாக தலைவர் ஜெயிப்பார். அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைப்பு தேவைப்பட்டிருந்தாக்கா 2 மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டு இருப்பார். இப்போ எல்லா கூட்டணி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்கல்ல, அப்போ என்ன அர்த்தம்? தனிச்சு சுயேட்சை நின்று அடிக்கணும் தான். அதாவது 2017 தலைவர் சொல்லிட்டாங்க, எப்போ சட்டமன்ற தேர்தல் இருக்கோ அப்போ எங்களுடைய படைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையே போதும். தலைவர் எப்போதுமே என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. அதனால் அவங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணணும், அப்போ அனௌன்ஸ் பண்ணணும்னால இல்லை, எப்போ அனௌன்ஸ் பண்ணாலும் அவங்களுக்காக நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கோம். இதிலெல்லாம் வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னக்கூட்டி தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கட்சி ஆரம்பித்தாங்க. அவங்க ஒரு சாதாரண ஒரு கட்சிக்கு ஒரு 20 நாள் போதும் அப்படின்னா, இவ்வளோ ஒரு மக்கள் பார்த்தீங்களா, ரசிகர்கள் கூட்டம், இவ்வளோ ரசிகர் கூட்டம், இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு தலைவர் வந்து எங்களுக்கு 20 நாளுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். எங்களுக்கு 1 மந்த்து அது அந்த இது எங்களுக்கு அதுவே போதும், ரொம்ப டைம்லாம் தேவையில்லை. பூஜை சிலை திறக்கிறப்ப சொன்னார் தெரியுங்களா, அந்த இடத்த நான் நிரப்புறேன்னு டேபிள் தட்டி சொன்னார். ஒரு புரட்சி வெடிக்கிட்டு ஒரு வீடியோ வெடிக்கிட்டு ஹோட்டலில் சொன்னார். அதனால் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, போய்கிட்டு இருக்குது. அவர் வந்து இன்னும் அதாவது ஒரு நல்ல அரசியலை கொடுக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங் பண்ணணும், மக்கள் வந்து அந்த ஒரு வெளி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரசிகர்களோட பொதுமக்கள் தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. தனித்து தான் நிற்பார், ஏன்னா அவங்கவுங்க அலௌன்ஸு கரெக்டாக இருக்காங்க. அப்போ பார்த்தாக்கா இவர் மட்டும் தனியாக இருக்கார், ஆனால் தனியாக தான் வருவார். தனியாக வந்தாலும் கெத்தாக தான் வருவோம். பாஜகன்றது அவங்க வேறு, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இவங்க ஏன்னா தோற்றுருவன்ற பயத்தில் இவங்க வந்து பாஜக இந்துத்துவவாதி, ஆர்எஸ்எஸ்காரர், இந்து முன்னணி அப்படின்ட்டு எங்கள் தலைவரை சாடுறாங்க. ஆனால் துளி கூட உண்மை இல்லை. அது அவர் பொதுவானவர், ஆன்மீகவாதி, எல்லா மதத்துக்கும்